கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறையியல் படித்து வருகிறோம். சுவிசேஷத்தை ஏன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல காரணங்களை கடந்த நிகழ்ச்சிகளிலே கற்றோம். என்னுடைய தொடர்ச்சியாக கடைசி காரணம் 1 பேதுரு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை கேட்டால்தான் ரட்சிக்கப்படாதவர்கள் கூட உயிரோடு எழும்ப முடியும், உயிர்த்தெழுதலிலே உயிரோடு எழும்ப முடியும். 1 பேதுரு 4:5-6 வாசிக்கிறேன். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோர் ஆனவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் மனுஷர் முன்பாக மரித்தோர் ஆனவர்கள், நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் போய் வெள்ளத்தினால கொல்லப்பட்டவர்கள், அவர்கள் தான் அந்த மரித்தோரானவர்கள். மனுஷர் முன்பாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா தண்டனை பெற்று வெள்ளம் என்கிற தண்டனையை பெற்று அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அவங்களும் உயிரோடு எழும்பி வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் எல்லாரும் எழும்பி வரணும். எல்லாரும் எழும்பி வந்தாதான் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் வேறு விதத்தில், ஏதோ ஒரு விதத்தில் சொல்லப்பட்டது. நோவா காலத்தில் இருந்தவர்களுக்கு எந்த விதத்திலும் சுவிசேஷம் சொல்லப்படலை. நோவா காலத்துக்கு பிறகு உள்ளவர்களுக்கு ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பித்து அவர்களுக்கு வேறு விதத்தில் சுவிசேஷம் மறைமுகமாய் சொல்லப்பட்டது. உன்னுடைய சந்ததி உனக்குள்ளாக பூமியின் சகல சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததிக்குள்ளாக பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்டது. கிறிஸ்து சொல்லப்பட்டார், உன்னுடைய சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு கலாத்தியரில் போட்டிருக்கு. மோசே காலத்துக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கிறிஸ்து அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டார், சுவிசேஷம் சொல்லப்பட்டது. வெண்கல சர்ப்பம், பஸ்கா, எல்லாமே பலிகள், எல்லாமே கிறிஸ்துவை குறித்த ஒரு மறைமுகமான ஒரு செய்தி தான். ஆனால் இவங்களுக்கு சொல்லப்படலை. இவங்களுக்கு நீதி மட்டும்தான் பிரசங்கிக்கப்பட்டது. நோவா நீதியை பிரசங்கித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் நோவா காலத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லப்படலை. சுவிசேஷத்தை கேட்டிருந்தால் தான் அந்த உடம்பு உயிரோடு எழும்பும். அதனால் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய அது பாவிகளின் உயிர்த்தெழுதல். முதல்ல உள்ளது நீதிமான்களின் உயிர்த்தெழுதல். கிறிஸ்து, அதுக்கப்புறம் தொடர்ந்து 6 வருஷம் 7 வருஷம், முதல் வருஷ கிறிஸ்து, 6 வருஷம் நீதிமான்கள் உயிர்த்தெழுதல், மகிமை உள்ள உயிர்த்தெழுதல். பாவிகளின் உயிர்த்தெழுதல் அது மகிமையான உயிர்த்தெழுதல் கிடையாது. அவங்க உயிரோடு எழுப்பப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அப்படி உயிரோடு எழும்பி நியாய தீர்ப்புக்கு வரணும்னா சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லப்படணும். அதுக்காக தான் கிறிஸ்து போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சுவிசேஷத்தை கேட்டால் தான் அவன் உயிரோடு எழும்பி வருவான், அவனுக்கு நித்திய நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். அதனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். உயிர்த்தெழுதலுக்கும் சுவிசேஷத்துக்கும் நெருங்கிய தொடர்பு, நேரடி தொடர்பு உண்டு. அடுத்த தலைப்பு, யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமங்களுக்கு போகணும், மலைவாசிகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும்,
ஆதிவாசிகளுக்கு சுவிசேஷம் சொல்லணும், கிராமங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், மருத்துவமனையில் வியாதியில் படுத்துருங்கிறவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், ஜெயிலில் சிறையில் வேதனைப்படுகிற அல்லது சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும், குடிசை பகுதியில் போய் சுவிசேஷம் சொல்லணும். இப்படி தான் ஒரு எண்ணங்கள் பலருக்கு உண்டு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது? யாருக்கும் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், சகல ஜாதிகளுக்கும் நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்டு வேதத்தில் உள்ள காரியங்களை பார்க்கிறோம். மத்தேயு 11:5 இயேசு சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏன் அந்த இடத்துல தரித்திரர் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்? ஏன்னா அப்போது இருந்த யூத மத போதகர்கள் தரித்திரர்களை ஒரு பொருட்டாக நினைக்கிறார். அவங்க வசதியானவர்களுக்கு தான் வசனம் சொன்னாங்க. ஏழைகளை அன்றைக்கு இருந்த யூத போதகர்கள், யூத ஊழியக்காரர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், அன்று இயேசு காலத்தில் இருந்த யூத மத தலைவர்கள் ஏழைகளை உதாசீனம் பண்ணாங்க, அலட்சியம் பண்ணாங்க, ஒதுக்குனாங்க. ஆகினால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஏழைகளை ஒதுக்கலை, நான் ஏழைகளை உதாசீனம் பண்ணலை, ஏழைகளை அலட்சியம் பண்ணலை, ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அதனால ஏழைகளுக்கு நிச்சயமாக நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இப்போ சில இடங்களில் தர்மம் எடுக்கிறவர்கள், சாலையோரம் தங்கி இருக்கிறவர்கள் தர்மம் எடுக்கிறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. பல ஊழியங்களில் அதை செய்கிறாங்க. அவங்க சாப்பாடு கொடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் ஏதாவது வசனத்தை சொல்லி அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறாங்க. அநேக சபைகளில் அதை செய்கிறாங்க. ஏழைகளுக்கு சூப் சால்வேஷன், வில்லியம் பூத்துன்னு ஒருத்தர் இருந்தார் இங்கிலாந்தில், இரட்சணிய சேனையினுடைய ஸ்தாபகர், மிகச்சிறந்த ஒரு சுவிசேஷ அறிவிப்பாளர், மிகச்சிறந்த ஆத்தும ஆதாயகர். அவர் கொண்டு வந்த ஒரு முறை பேர் தான் சூப் சால்வேஷன். இப்போ அந்த காலத்தில் நம்ம ஊர் குடிசை பகுதி மாதிரி தான் இங்கிலாந்து குடிசை பகுதியும் இருந்திருக்கு, ஏழைகள் வசிக்கிற பகுதியும் இருந்திருக்கு. சுத்தமாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல சோப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா சுத்தமாக குளிங்க, அந்த சோப்பை வச்சு உங்களை சுத்தமாக வச்சுக்கிடுங்க. சூப் அவங்களுக்கு போதிய அளவு சத்துள்ள ஆகாரம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சூப், ஒரு டம்ளர் சூப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அது பேர் தான் சூப் சால்வேஷன். இவங்க சூப்புக்காக இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது. அந்த மெத்தடுக்கு பேர். ஒரு சோப்பு கூட வாங்க முடியாதவங்க, சூப்பு கூட வாங்க முடியாதவங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுறதுன்னு அர்த்தம். இது அரிசி கிறிஸ்தவர்கள்னு நம்ம ஊரில், நம்ம வரலாற்றில் இருக்கிற மாதிரி காரியம் இல்லை. அரிசிக்காக சிலர் கிறிஸ்தவர் ஆனார்கள். இது கசப்பான வரலாற்று உண்மை. அது அரிசி கிறிஸ்தவர்கள்னு பேர், அந்த மாதிரி இல்லை. இது சோப்பு வாங்க முடியாதவர்களுக்கு, சூப்பு வாங்க முடியாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வது. அது பேர் தான் சூப் சால்வேஷன். ரெண்டாவது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது.
உலகம் எங்கும் வந்திருந்தாங்க. பெந்தகோஸ்தே பண்டிகை உலகம் எங்கும் இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து எருசலேமில் கூடியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட்டு அங்கே இருக்குது. பண்டிகைக்காக இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் அசனம் ஆலய பிரதிஷ்டன்னா எல்லா மாநிலங்கள், எல்லா மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க. சில நேரங்களில் வெளிநாடுகள்லேருந்து கூட வருவாங்க. வந்து அங்கே கூடுவாங்க. ஒரு ஒரு ரீயூனியன் மாதிரி தான். ஒருவர் பார்த்து கொள்வதற்காக, உறவினர் நண்பர்களை ஒருத்தர் சந்திப்பதற்காக ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:5, வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் வாசம் பண்ணினார்கள். அவங்கெல்லாம் எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அதுக்காக தான், பண்டிகைக்காக தான் அவங்க வந்திருந்தாங்க. 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2ல் பார்த்தர், மேதர், எலாமீத்தர், மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனப்பட்டணம், லிபியாவின் திசைகள், ரோமாபுரியார், யூத மார்க்கத்து அமைந்தவர்கள், கிரேத்தர், அரபியர் 11 வரை இவ்வளவு நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. ஒரு பண்டிகைக்காக வந்திருந்தாங்க. எவ்வளோ நாடுகள்லேருந்து ஒரு பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறதுக்கு இவ்வளவு நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. நான் இன்னும் ரட்சிக்கப்படலை. இப்போ அவங்களுக்கு தான் அந்த அந்நிய பாஷை ஆவியானவர் இறங்கி அந்நிய பாஷை பேசுகிறத கேட்டபோது அவங்கெல்லாம் அது ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம மொழியில் இவங்க ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்களேன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அப்போது 3000 பேர் மனம் திரும்பி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். சிலவன் நல்லா கிறிஸ்மஸ் நல்லா கொண்டாடுவான், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். 40 நாள் லெந்து நாட்களில் உபவாசம் இருப்பான், அசைவம் சாப்பிட மாட்டான், பக்தியாக இருப்பான், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அந்த மாதிரி நல்ல பண்டிகைகள்லாம், கிறிஸ்துவ பண்டிகைலாம் நல்லா கொண்டாடுவான், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அவனுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது அவசியம். அதே மாதிரி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். 11ஆம் வசனம், குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்கு உள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். 4ஆம் வசனம், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்து வாசலில் ஒருத்தன் பிறந்ததுலேருந்து நடக்க முடியாதவன், அவனை சுகமாக்குறாங்க பேதுருவும் யோவானும். அதுக்கப்புறம் ஆலயத்துக்கு உள்ளே போகிறாங்க. அவனும் இவன் பின்னால் போகிறான், இவங்க பின்னால் போகிறான். இப்போ ஜனங்க பெரிய கூட்டம் கூடிருது. அப்போ சுவிசேஷம் சொல்கிறாங்க. 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி சனிக்கிழமை கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது. அதுவும் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட நேரம்னா நடுமத்தியானம். அவங்க 9ஆம் மணி நேரம். 9ஆம் மணி நேரம்னா மத்தியானம் 3 மணி. மத்தியானம் 3 மணி நல்லா ஓய்வு எடுக்கிற நேரம்.
அப்படிப்பட்ட நேரத்தில் போகிறாங்க. அங்கே 5000 பேர் இருக்காங்க ஆலயத்துக்குள்ளே. அப்போனா ஜெப வேலை, ஆலயத்துக்குள்ளே ஜெபிக்க வந்திருக்கிறாங்க 5000 பேருக்கு மேலே. அந்த 5000 பேர் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, தினமும் கூட ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்தில் அதிக நேரத்தை செலவு பண்ணுவாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். சபைக்கு போகிறோம், சபையில் ரட்சிக்கப்படாதவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்படாமல் இருப்பார். எல்லாம் ஒரு கோயிலுக்கு போனோம், எல்லா மதத்துக்காரும் அவன் கோயிலுக்கு போகிறான். அந்தந்த நாள் நம்மளும் ஒரு கோயிலுக்கு போனோம், நம்ம மத கோயிலுக்கு போவோம், நம்ம கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தோம், ஆகவே கிறிஸ்தவ கோயிலுக்கு சபைக்கு போவோம்னு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும், அப்போ ரட்சிக்கப்படுவாங்க. இல்லைன்னா சரி எம்மதமும் சம்மதம் எல்லா கோயிலுக்கும் போவோம், எந்த கோயில்லையாவது ஏதாவது ஒரு சுகம் கிடைக்கட்டும், எல்லா மத கோயிலுக்கும் போவாங்க சிலர். இப்போ அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும். அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 27-35. அந்தப்படி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்ரீ ஆகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆலயத்துக்கு வந்து எத்தியோப்பியாவிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து, இன்னொரு கண்டத்திலிருந்து ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு வணங்கி விட்டு ரதத்தில் திரும்பி போகிறான். ஏசாயாவின் ஆகமத்தை வாசிக்கிட்டே போகிறான். பைபிள் மேலே அவ்வளோ பற்று, அவ்வளோ வாஞ்ச. ஏன்னா அந்த காலத்தில் பைபிள் வந்து ரொம்ப விலையேற பெற்றது. தோல் சுருளில் கையால் எழுதி தான் பைபிள் தயாரிக்கணும். வேதபாரகர் மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேறு யாரும் செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. மற்ற யாராவது செஞ்சால் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. பெரிய பணக்காரர்கிட்ட மட்டும்தான் பைபிள் இருக்கும். பொதுவான பைபிள் தேவ ஆலயத்தில் இருக்கும், அல்லது பணக்கார வீட்டில் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. இவன் மந்திரி இல்லையா, பணக்காரன், பைபிள் ஒன்று வாங்கி வச்சுருந்தான். ரதத்தில் போகும்போது அதை படிச்சுட்டு போகிறான். அவ்வளவு பைபிள் மேலே வாஞ்ச பற்று, ஆனால் ரட்சிக்கப்படலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ வனாந்த மார்க்கமாக இப்போன்னு பிலிப்புக்கிட்ட சொல்கிறாரு. பிலிப்பு போகிறான், ரதத்தை பார்த்தவன ஓடி அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். அவன் ரதத்தில் உட்காந்து சத்தமாக வாசிட்டு இருக்கான். பைபிள் ரதம் ஓடிக்கிட்டே இருக்கு, பைபிள் சத்தமாக வாசிக்கிறான். பிலிப்பு கேட்குற, அந்த அர்த்தம் உனக்கு தெரியுமா? இப்போ பைபிள் படிக்கிறீங்களே, அந்த அர்த்தம் தெரியுமா? எனக்கு யாராவது சொன்னால் தானே தெரியும். வாங்க மேலே ஏறி வாங்க, ரதத்தில் ஏற்றிக்கிறான். பிலிப்பு அந்த வசனத்தை வச்சு அதனுடைய அர்த்தத்தை சொல்லி இயேசுவை பற்றி சொல்கிறான். ஏசாயா 53. அந்த மந்திரி ரட்சிக்கப்படுறான், ஞானஸ்நானம் பெறுகிறான். சிலர் பைபிள் படிப்பாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். எவ்வளோ அரசியல்வாதிகள் பைபிள் படிக்கிறாங்க, இலக்கியவாதிகள் பைபிள் படிக்கிறாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டியது அவசியம். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால், யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும்? ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம், கொர்நேலியுஸ்னு ஒருத்தனை பார்க்குறோம். அவன் ஒரு ரோமே, ஒரு வெள்ளைக்காரன், ஐரோப்பியன், ஆண்டவருக்கு பயப்படுறவன், நல்லா ஜெபம் பண்ணுறவன், தான தர்மம் பண்ணுறவன், ஆனால் ரட்சிக்கப்படலை. அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவை
வரவழ அவன் உனக்கு வழிகாட்டுவான். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். இப்போ பேதுரு ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறான். வீட்டில் நண்பர்கள் உறவினர்களை வரவழைக்கிறான். பேதுரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. கொர்நேலியுவும் ரட்சிக்கப்படுறான். கொர்நேலியுவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பேதுரு சொல்லுவான். அப்போஸ்தலர் 10:6, அவன் தோல் பதடினர்களாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்வான். தேவதூதன் வந்து பேதுருவனுடைய பேரை சொல்லி அவன் எங்கே தங்கியிருக்கிறான்னு சொல்லி அவனை வரவழை, அவன் நீ என்ன செய்யணும்னு உனக்கு சொல்லுவான். கொர்நேலியு உபவாசித்து ஜெபிச்சிட்டு இருந்தான். இத்தனைக்கும் நல்ல ஜெப வீரன். சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்படணும். பிதாவே இயேசுவின் நாமத்தில் யாருக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும் என்று இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். ஏழைகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்படணும். உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், அலட்சியப்படுத்தப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், ஏழை மக்கள், அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல உதவி செய்யும். பண்டிகை கொண்டாடுவாங்க, ஆனால் ஆண்டவரை அறிஞ்சிருக்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படி தானே ஆண்டவரே, நல்லா கிறிஸ்மஸ் கொண்டாடுது, அவங்க ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதம் வாசிச்சுக்கிட்டே நல்லா வாசிப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.